வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 20 புதன்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடலிலே கர்நாடகாவின் மங்களூரு உடுப்பி இடைப்பட்ட பகுதியில் கர்நாடக கடலோரத்தை விட்டு சற்று விலகி செல்ல இருக்கிறது. விலகி சென்றாலும் செயலிழந்துவிடும். இருந்தாலும் தற்பொழுது கர்நாடக கரையோரம் இருந்து கொண்டு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தோட வடக்கு பகுதி வரைக்கும் நேற்றைக்கு மழைப்பொழிவை கொடுத்தது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், மேலும் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம், சேலம் மாவட்டம் மேட்டூர் குளத்தூர் பகுதிகளில் ஆங்காங்கே, அப்படியே நெருப்பூர்லேருந்து பெண்ணாகரம் வழியாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளில் தொடங்கி மழை. பிறகு ஊத்தங்கரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர் போன்ற பகுதிகளுக்கும், பிறகு வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை கொடுத்து, காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை கொடுத்து, இறுதியில் புதுச்சேரி பகுதியை நோக்கி நெருங்கி வந்து சென்னைக்கு தூறலை கொடுத்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடுக்கும் பொழுது சென்னைக்கு வடபழனி மற்றும் வளசரவாக்கம் போன்ற பகுதிகளில் தூறலை கொடுத்தது. பிறகு அந்த மழைப்பொழிவு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும், அப்படியே விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இறுதியில் கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கு வந்து மழைப்பொழிவை கொடுத்தது. பிறகு பிச்சாவரம் மற்றும் முடசலோடை பகுதியை ஒதுக்கி அப்படியே புவனகிரி, சிதம்பரம், அப்படியே கொள்ளிடம், பழையாறு, திருமுல்லைவாசல், மாதானம் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து, காரைக்காலுக்கு முன்பே, தரங்கம்பாடிக்கு முன்பே பூம்புகார் அருகே அது கடலில் இறங்கி செயலிழந்தது. அதாவது இரு காற்று இணைவு செயலிழந்தது என்றதும் சொல்லணும். காற்று சுழற்சி கிடையாது. ஒரு சுழற்சி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இரு காற்று இணைவு ஏற்படும். இரு காற்று இணைவு ஏற்படும் இடத்துல மழைப்பொழிவு ஏற்படும். ஆக இரு காற்று இணைவு கிழக்கு காற்று, அதாவது வெப்ப நீராவி, நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும், மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று, அது வந்து உயரழுத்த காற்று, அரபு நாடுகளிலிருந்து வரக்கூடிய காற்று, இடையில் ஒரு காற்று சுழற்சி இருக்குது. அது வளிமண்டல சுழற்சி. இப்போ தாழ்வு பகுதியாக போகுது. ஆகவே இவையெல்லாம் ஒன்றிணைந்து எங்கெங்கெல்லாம் வெப்ப நீராவி இருக்கிறதோ அதை குளிர்வித்து பல இடங்களில் மரங்களால் குளிர்வித்து, பல இடங்களில் கடற்காற்றால் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தியது. ஆக இப்பொழுதுக்கு நாம் எதிர்பார்த்தது போலவே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும்னு எதிர்பார்த்த நிலையில் வெயிலும் அதே போல் பகலில் கூடுதலாக இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 23ஆம் தேதி 24ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயில் இருக்கும். ரொம்ப நாள் கிடையாது. இன்னொரு 3 நாள் தான். ஏற்கனவே நம்ம 4 நாள் சொன்னோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் கடந்து விட்டது. இன்னொரு 3 நாள் இந்த வெயில் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் 100-101 டிகிரிக்கு மேலே போகாது. வேலூர் மற்றும் இந்த சென்னையை ஒட்டிய காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி, அதாவது அப்படியே மீனம்பாக்கம், குன்றத்தூர் இந்த பகுதி. மீனம்பாக்கத்துக்கு காரணம் வந்து மரங்கள் இல்லாத காரணத்தினால உணர்வு வெப்பம் அதிகமாக இருக்கும். மீனம்பாக்கம் என்று பெயர் வந்தால் நீங்கள் பெரிய அளவில் அச்சப்பட வேண்டாம். காரணம் உணர்வு வெப்பம் அதிகமாகி, அதாவது பொட்டல் வெளியில் தரை நல்லா சூடாகும். மரங்கள் இல்லாததுனால கொஞ்சம் கூட ஆக்சிஜன் இல்லாமல் அது அதிகமான உணர்வு வெப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் சென்னைக்கு அதிக வெப்பத்தை மீனம்பாக்கத்தில் கொடுக்கும். பிறகு காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டத்தோட ஒரு சில பகுதிகள், வேலூர், கண்டிப்பாக திருத்தணி, இங்கே கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆந்திர பிரதேசம்லாம் நகரெல்லாம் 40 டிகிரிக்கு மேலே தான். அதை தாண்டினீங்கன்னா 44 வரைக்கும் உத்தரப்பிரதேசம்லாம் போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பம் 100-101 மட்டும் இருக்கும் ஒரு 3 நாளைக்கு. கரூரும் கூட கொஞ்சம் 100 டிகிரி நெருங்கினாலும் கரூர் 100 டிகிரி நெருங்கலாம், தவிர 100 டிகிரி தொடாது. ஆனால் திருச்சி இருக்கும், சேலம் இருக்கும், திருவண்ணாமலைக்கு வடக்கு இருக்கும், அவ்வளோதான். இது ஒரு 4 நாளைக்கு மட்டும்தான். இதை வைத்து நம்ம வெப்பம் உயர்ந்து விட்டது என்று பேசப்போகிற தேவையில்லை. காரணம் இது அக்னி நட்சத்திர காலம், கோடை காலம், அதுவும் அக்னி நட்சத்திர காலம். இந்த வெப்பமும் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஆகவே இந்த நேரத்தில் எவ்வளவோ நாள் மழை பெய்து விட்டது. மேகமூட்டம் காணப்பட்ட அக்னியெல்லாம் விரட்டி விட்டது. இந்த கோடை வெப்பம் என்று பேச முடியாத அளவிற்கு போய்விட்டது. புரியுதுங்களா? நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பு எப்படியெல்லாம் வெப்பம் அனல் வீசியது, எப்படியெல்லாம் எத்தனை உயிர்களை பழி வாங்கியது, எத்தனை பேரெல்லாம் முன்னெச்சரிக்கைகள்லாம் எவ்வளவு எடுக்கப்பட்டதெல்லாம் யோசித்து பார்க்கணும். கடந்த பல வருடங்களாக அப்படிப்பட்ட வெப்பம் இந்த ஆண்டு இருக்காது என்றும், 104க்கு மேலே போகாது. அதுவும் கடலோர 104 எட்டாது. உள்ளே மட்டும் ஒரு சில இடங்களில் 104 எட்டும். எங்காவது ஒரு இடத்துல 105 எட்டினாலும் 106 போனாலும் ஒரு நாள் தான் இருக்கும். பிறகு 104 கீழே வந்துடும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னது தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக உங்களுக்கு எப்பொழுது மழை, இன்றைக்கு எங்கே மழை அப்படிங்கிறத பார்ப்போம். தற்பொழுது கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அதுவும் கேரள எல்லையோரத்தில் ஒரு சில இடங்கள் தான் இப்போ பெய்யுது.
கர்நாடக எல்லையோரத்தில் பரவலாக பெய்யுது, ஆந்திர எல்லையோரத்தில் வந்து பெஞ்சு வங்கக்கடலோரம் வந்து நிறைவடையுது. இது இன்னொரு 3 நாட்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனாலும் உள்ளேயும் இருக்கும். நேற்றைக்கு கூட உள்ளேயும் ஆங்காங்கே இருந்தது. உள்ளேயும் ஆங்காங்கே இருக்கும். இன்றைக்கும் டெல்டாவும் கூட ஒரு சில இடங்களில் வந்து பெய்யும். மாலையில் நேற்றைக்கு மயிலாடுதுறை வந்தது, தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்திற்கும், அது அப்படியே நாகப்பட்டினம் காரைக்காலுக்கும் கூட நள்ளிரவிலே வரலாம். ஆகவே ஆனால் பரவலான மழைப்பொழிவு இருக்காது, மழை இருந்து கொண்டே இருக்கும். பரவலான மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோரம், சற்று தீவிரம் குறைவது ஒதுக்குதல் என்பது வங்கக்கடலோரம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உள்ளேயும் ஆங்காங்கே இருக்கும், தெற்கேயும் ஆங்காங்கே இருக்கும், குறைந்த பரப்பில் இருக்கும். சரி, 25ஆம் தேதி 24ஆம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதியிலிருந்து மழை தென் மாவட்டங்களுக்கும் 24 தொடங்கலாம், 25லிருந்து உறுதியாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மற்றும் தொடர்ச்சியாக கர்நாடக எல்லையோரம் இருந்துகிட்டே இருக்குங்க. கர்நாடக எல்லையோரம் எல்லா நாளும் மாத இறுதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும், தென்மேற்கு பருவமழை தொடங்கியும் இருந்துகிட்டே இருக்கும் அங்கே மழை. கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, வட உள் மாவட்ட பகுதியில் இருந்துகிட்டே இருக்கும் மழை. கேரள எல்லையோரத்தில் இப்போ பரப்பில் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக 24ஆம் தேதிக்கு மேல் பரப்பில் அதிகரிக்கும். வட உள் மாவட்டங்களுக்கு விட தென் மாவட்டங்களுக்கும், அதாவது வட உள் மாவட்டங்களை விட டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் குறைவாக இருந்தாலும் ஆங்காங்கே இருக்கும். அதுவும் 25ஆம் தேதிக்கு மேலே 26, 27, 28லாம் கடலோர டெல்டா தென்கடலோரத்திற்கும் வந்துடும். ஆகவே மழை கொஞ்சம் ஏமாற்றுவது போல் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும், அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லையே என்ற கவலை வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கும் பொழியும். செட் ஆகணும். காற்று சுழற்சிகள் மீண்டும் அரபிக்கடலில் உருவாகப் போகுது, வங்கக்கடலை உருவாகப் போகுது. 2 காற்று சுழற்சியும் தென்மேற்கு பருவமழையை தொடக்கப் போகுது. ஆக இணைப்பில் சுழற்சியால் நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் என்பதை நம்பிக்கையுடன் இருங்கள். ஆக வானிலை அப்டேட்ஸோடு நீங்கள் இணைந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எப்போ அந்த மாற்றம்லாம் தெரியுதுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஆகவே திடீரென்று ஒரு நாள் நான் அறிவிப்பேன். அதற்கு முன்பே ஆங்காங்கே இப்போ இன்னைக்கு கூட புள்ளம்பாடிக்கு கனமழை பெய்கிற மாதிரி காட்டுது, உண்மையா சார் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் வானிலை மாதிரிகள் கிட்டத்தட்ட 50க்கு மேலே இருக்குது. குறைந்தபட்சம் தலை சிறந்த வானிலை மாதிரிகள் உங்கள் கைக்கு வருவது கூட 20 இருக்குது. அதில் 10 புகழ்பெற்றது இருக்குது. 10 மாதிரி காட்டும். நல்லா புரிஞ்சுங்க, 10 மாதிரி காட்டும். நான் உங்களுக்கு படங்கள் இணைக்கிறேன்னா ஏதாவது அதில் வைக்கணும் படம் அப்படிங்கிறதுனால தான் ஏதாவது ஒரு படத்தை எடுத்து வைக்கிறேன். ஆனால் 10 மாதிரி காட்டும். நம்முடைய அறிக்கைக்கு எது ஒத்து வருதோ அதை தூக்கி வைப்போம், அவ்வளோதானே தவிர ஒரே மாதிரி எல்லாம் காட்டாது. ஒருமித்த கருத்து எதுலேயுமே இல்லை. ஆகவே தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். வானிலை மாதிரியெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது, மாற்றி மாற்றி காட்டும். உலக வல்லரசுகள் மாதிரி கூட எதுவுமே ஒருமித்த கருத்தாக இருக்கிறதில்ல. 10 வல்லரசுகளின் மாதிரிகளும் 10 மாதிரியே காட்டும். நாம் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும், நம்முடைய வானிலை அறிக்கைக்கு எது வருதோ அதை தான் நம்ம இணைச்சி அனுப்புவேன். அது ஏதாவது படம் வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய அறிக்கை தனி ஒரு தனித்துவம் வாய்ந்தது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். பொதுவாக தெற்கு இந்திய பெருங்கடல், வடக்கு இந்திய பெருங்கடலோட அரபிக்கடல், வங்கக்கடல், நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல், குமரிக்கடல் எல்லாமே வெப்பம் உயர்ந்திருக்கு. அரபிக்கடலோட வெப்பம் 32 டிகிரி ஒரு இடத்துல இருக்குது. பரவலாகவே 31 டிகிரி இருக்குது. 30 டிகிரிக்கு குறைவாக எங்கேயுமே இல்லை இந்திய பெருங்கடலில். 30 டிகிரிக்கு குறைவாக இந்திய பெருங்கடலில் எங்கேயும் இல்லை. ஏதோ மடகாஸ்கருக்கு தெற்கே போனால் தான் 30 டிகிரி குறைவாக இருக்குது. பாக்கி எல்லாமே அதிகமான வெப்பமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் என்பதில் மாற்றம் இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள். நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகும். வட இந்தியாவிலாம் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இமயமலை ஒட்டிய மாநிலங்களுக்கெல்லாம் கடுமையான பாதிப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ கோடை மழை எப்படி உத்தரப்பிரதேசத்தில் பெய்ததோ அதே போல் மழையெல்லாம் வட மாநிலங்களுக்கு இருக்கிறது. ஜூன் மாதம் மெல்ல படிப்படியாக தென் மாநிலங்கள்லேருந்து முன்னேறி வட மாநிலங்களுக்கு போடுவதற்கு முன்னாடியே வட மாநிலங்களில் முன்பருவ மழை பொழிந்து இடிமின்னல் மழை தாக்குதல்லாம் நிறைய இருக்குது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை நன்றாக பொழியும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நல்ல மழை இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள். முதல்ல நீங்கள் அப்டேட்ஸோடு இணைந்திருக்க பழகிக் கொள்ளுங்கள். அனைவரும் இணைந்திருங்கள். பிறருக்கும் நம்முடைய வானிலை அறிக்கையை ஃபார்வர்ட் செய்து அவர்களும் பார்த்து அப்டேட்ஸோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.